உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. என்னாச்சு? வாமா வீணா, நீயே கேள்மா. இந்த தம்பி சொந்த ஊருக்கே போதான். அதான் கடையை வேணான்னு சொல்றதுக்கு என்ன வர சொல்லி இருக்கு. அண்ணாச்சி, நீங்க அவர் சொல்றது எதையுமே கேட்காதீங்க. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு. இந்த கடையை விட்டுட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு. அவர் அப்படி போகவும் விட மாட்டேன். நீங்க போங்க, இவரை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியும். அப்படி சொல்லுமா சிவா. பிரச்சனையை கண்டு என்னைக்கும் பயந்து ஓடனா அது விலகி போகாது. அது துரத்திக்கிட்டே தான் வரும். நாம இருந்துதான் சமாளிக்கணும். வரம்பா, வரம்மா. இப்ப எதுக்கு நீங்க ஓனரை திருப்பி அனுப்புனீங்க? இங்க இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருல, நீங்க எதுக்கு இப்ப தேவலாம வந்து தடுத்துட்டு இருக்கீங்க அவரை? துர்கா, அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்கு. அதனாலதான் அவசரத்துல தப்பான முடிவு எடுக்கிறாரு. அது தெரியாம நீயும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு பேசாத. இப்போ நான் உங்களுக்காக பேசினது சரியா தப்பான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நிஜமாவே நீங்க என் பக்கத்துல இருக்கிறது ஏதோ ஒரு ஆறுதலாவும் பாதுகாப்பாவும் இருக்கு. இதை என் சுயநலத்துக்காக சொல்றேன்னு கூட நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு கடையை விட்டு மட்டும் போயிடாதீங்க. சீக்கிரமா மனசு மாறி நீங்க பழைய மாதிரி பேசுங்க. உனக்கு என்னாச்சு வினோ? நீ எதுக்காக சிவாவுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? அவர் ஏதோ மனசு சரியில்லை, இந்த ஊரை விட்டு போகணும்னு நினைக்கிறாரு. அவருக்கே விருப்பம் இல்லாதப்போ எதனால நீ இருக்க சொல்லி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? தெரியல பத்மா, அவர் இந்த இடத்தை விட்டு போறேன்னு சொல்றப்போ எனக்கு ஏதோ ஒண்ணு இழக்கிற மாதிரி இருக்கு. அவர் பக்கத்திலே இருந்தா மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. என்ன பேசுற? உனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, அத மறந்துட்டியா நீ? இதுக்கு முன்னாடி அவர் உனக்காக நிறைய சில உதவிகள் பண்ணிருக்காரு, இல்லன்னு நான் சொல்லல. அதுக்கு நீயும் பதிலுக்கு நிறையவே பண்ணிருக்க. இதுக்கப்புறம் நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது நல்லா இருக்காது. நீ யார்கிட்ட எப்படி நடந்துப்பன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாரும் என்ன மாதிரியே எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப உனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்கு, அத பாரு, அதான் நல்லது. வாங்கனே, வாழ்த்துக்கள். எங்க சொன்னா கல்யாண சாப்பாடெல்லாம் போடணுமேன்ட்டு கம்கமா வேலையை முடிச்சிட்டீங்க போல. நீங்க வேற, இந்த கல்யாணம் எந்த சூழ்நிலையில் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். சும்மா சொன்னேனே, எது எப்படியோ நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தது ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் என்ன இந்த பக்கம்? நான் ஒரு மடச்சி புருஷன் பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்காரு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னு பழைய நினைப்பிலேயே கேக்குறேன். சரி, நீங்க பேசிட்டுங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்களும் பழைய நினைப்புல வெளியே போறீங்க போல. நான் சாப்பாடு கொடுக்க தான் வந்தேன். அப்படியெல்லாம் இல்ல, நிஜமாவே தான் பட்டன் வாங்கணும், அதுக்கு தான் வெளியில போறேன். சரி வினோ, நீங்க பேசிட்டுங்க, வரேன்.
அம்மா சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. என்னங்க? எதுக்குங்க மெனக்கட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் பக்கத்துல எங்கேயாச்சும் வாங்கி சாப்பிட்டுருப்பேனே. முத நாள் புது இடங்கிறதுனால பசங்களெல்லாம் கிளப்பிட்டு மதியத்துக்கும் சேர்த்து சமைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் நாளையில இருந்து சரி பண்ணிக்கிறேன். அது தெரிஞ்சுதான் அம்மாவே சமைச்சு கொடுத்து விட்டாங்க. அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தபடி உங்க விஷயத்துல உரிமை எடுத்துக்கிட்டதா நினைக்காதீங்க. அம்மா சொல்றப்போ என்னால தட்ட முடியல. அதை மறுத்து பேசினா தேவையில்லாத சந்தேகம் தான் வரும். அதனாலதான் கொண்டு வந்தேன். இல்லைன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டேன். ஐயோ, இது தொந்தரவுலாம் இல்ல. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்னு தான் சொன்னேன். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நாளையில இருந்து மறக்காம நானே சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க மறந்தாலும் ஒரு நண்பனா நான் கொண்டு வந்து கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, சிவா கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, பேசுனீங்களா? காலையில கடைக்கு வந்துட்டு பார்க்காம திரும்பி போனவரை கூப்பிட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆனா நான் கேட்ட கேள்வி எதுக்குமே அவரு சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. பேசாம அமைதியா இருக்காரு. சரி விடுங்க. அவர் மனசுல ஏதோ குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப போட்டு அழுத்தி கேட்காதீங்க. அவருக்கா சொல்லணும்னு விருப்பம் இருந்தா சொல்லட்டும். நானும் அப்படி நினைச்சுதான் விட்டுட்டேன். இருந்தாலும் அவர் அப்படி இருக்கிறது எனக்கு மனசு கேட்கல. என்ன சிவராமா, வேகமா கடைக்கு கிளம்பி போனேன், அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன ஆச்சுப்பா? முடியலம்மா, முடியல. வினோதனிய பக்கத்திலே வச்சுக்கிட்ட, அவ கூட பேசாம அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல. உண்மை சொல்லணும் பயமா இருக்குமா? அப்படியே நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. வாசசாரியும் வினோதனியும் ஜோடியா பார்க்கும்போது அப்படியே என் உயிரை எனக்குள்ள உருவி எடுத்த மாதிரி இருக்குமா? மூச்சு முட்டிட்டு வருது எனக்கு. நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. நானும் மனுஷன் தானம்மா. இதுக்கு தான்ப்பா நான் உன்னை கடைக்கு போக வேண்டான்னு சொன்னேன். அவளை பார்த்தா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியும்.